என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஒரு புதிய வாக்குத்தத்தத்தோடு இன்றைய நாளில் உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் 3ஆம் தேதி ஜூலை மாதம் 2025 ஆண்டு வியாழக்கிழமை இந்த காலை வேளையிலே நம்முடைய கர்த்தரும் நம்முடைய இரட்சகருமாகிய ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான வாக்குத்தத்தம் எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 30வது அதிகாரம் 17வது வசனம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்றும் பெயரிட்டபடியினால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் இந்த நாட்களிலே சொல்லுகிறார் என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த வார்த்தை சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், இந்த வேத பகுதியில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே ஒரு சில வேளைகளிலே நாங்கள் கைவிடப்பட்ட நிலையிலே இந்த நாட்களில் இருக்கலாம். நம்முடைய குடும்பத்தினரால், உறவினர்களால், இந்த நாட்களிலே நம்முடைய பெற்றோர்களினால், பிள்ளைகளினால் கைவிடப்பட்டு நாங்கள் இன்றைக்கு அநாதை ஆசிரமத்திலேயோ அல்ல இந்த நாட்களிலே எப்படிப்பட்ட இடத்திலேயோ இந்த நாட்களிலே நாங்கள் இந்த வேளையிலே இருக்கலாம். நாங்கள் விசாரிப்பற்றவர்களாய் இந்த நாட்களிலே இருக்கிறபடியினால் கர்த்தர் இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே உங்களிடத்திலே வருகிறது. அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்றும் பெயரிட்டபடியினால். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் வாசம் செய்கிற இடம்தான், தேவனை ஆராதிக்கிற இடம்தான் சீயோன். தேவனுடைய சபையைத்தான் சீயோன் என்று இந்த நாட்களிலே சொல்லி இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு சபை ஒதுக்கப்பட்ட நிலையிலே, சபையிலே இருந்து இந்த நாட்களிலே ஒதுக்கப்பட்ட நிலையிலே இந்த நாட்களிலே நீங்கள் இருக்கலாம். தேவனை ஆராதிக்க முடியாதபடி உங்களுக்கு தடைகளை போட்டு இந்த நாட்களிலே அவர்கள் அங்கே சபையிலே இருந்து உங்களை வெளியே இந்த நாட்களிலே திரட்டி இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், நீ அதாவது விசாரிப்பற்றவள் என்று சீயோன் உன்னை சொல்லி உன்னை தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியினால் கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை இந்த நாட்களிலே செய்கிறார். என்னவென்றால், ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமை பிள்ளைகளே, தேவன் மறுபடியுமாய் விழுந்து போன கூடாரத்தை எடுத்து கட்டுகிற தேவனாய் இந்த நாட்களில் இருக்கிறார். அதனாலே தான் கர்த்தர் இந்த நாட்களில் சொல்லுகிறார், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாங்கள் இன்றைக்கு விழுந்து போய் இருக்கலாம். சில வேளைகளில் ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தம், குடும்ப பிரச்சனைகள் நிமித்தம், வேலை பழுக்கள் நிமித்தம், ஏதாவது சரீர பலவீனங்களின் நிமித்தம் இந்த நாட்களில் நீண்ட நாட்கள் காத்திருந்து சில காரியங்கள் நடக்க முடியாத நிலைப்பாட்டில் இன்றைக்கு நாங்கள் சோர்ந்து போய் விழுந்து போய் இந்த நாட்களில் இருக்கலாம். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை அருமையான அன்பு பிள்ளைகளை உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. எப்படி என்று சொன்னால், நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் இந்த நாட்களிலே ஒரு உறுதிமொழி கூறுகிறதை பார்க்கிறோம். அன்பான அன்பு பிள்ளைகளே, எதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் கர்த்தர் தன்னுடைய வாயினாலே இந்த நாட்களில் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன். உன்னுடைய சரீரத்தில் உள்ள காயங்கள், உன்னுடைய இருதயத்திலே மறக்க முடியாத காரியங்கள், மற்றவர்கள் செய்த காரியங்கள் நிமித்தம் மன்னிக்க முடியாத அந்த தழும்புகளோடு நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், அந்த காயங்கள் எல்லாவற்றையும் மாற்றுவேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லுகிற தேவன் இன்றைக்கு உங்கள் மத்தியில் இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே உணரக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அப்படியாக இந்த நாட்களில் இந்த காயங்களை ஆற்றுகிறது மட்டுமல்ல, அவர் சொல்லுகிறார் இந்த நாட்களிலே சிறையிருப்பை திருப்புவேன் என்று அடுத்த வசனத்திலே இந்த நாட்களிலே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த நாட்களிலே மறுபடியுமாய் தேவன் சிறையிருப்புகளை திருப்புறது மட்டுமல்ல, மண்மேட்டிலே கட்டப்பட்டு அரண்மனை போல் இந்த நாட்களை நிலைப்படுத்துவேன் என்று ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை இந்த நாட்களை கொடுத்திருக்கிறபடினால், அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகத்திலே வாருங்கள். நீங்கள் பட்ட நெருக்கங்கள், நீங்கள் பட்ட உபத்திரவங்கள், சபையிலே இருந்து தூக்கி எறியப்பட்ட நிலைமைகள், தனித்து விடப்பட்ட நிலைமைகள், இப்படியான சூழ்நிலையில் நீங்கள் அழுது கொண்டு இந்த நாட்களை புலம்பிக் கொண்டிருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் இந்த நாட்களிலே ஒரு புதிய காரியத்தை இந்த நாட்களிலே செய்கிறார். என்னவென்றால், உங்களுக்கு முதலாவது ஆரோக்கியத்தை வரப்பண்ணுகிறது மட்டுமல்ல, இரண்டாவது காயங்களை மாற்றுகிறது மட்டுமல்ல, உங்களுடைய சிறையிருப்பையும் மறுபடியுமாய் தேவன் இந்த நாட்களிலே மாற்றி
மறுபடியுமாய் எழுந்து நிற்கும்படியாக கர்த்தர் செய்வார். அவர்தான் கர்த்தர். இந்த வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள், தேவனிடத்திலே திரும்புங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.